ஹலோ மக்களே, நான் உங்கள் மகி. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் கோயம்புத்தூரில் முக்கியமான ரேஸ் கோர்ஸ். அங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி புது விளாக் பண்ண போகிறோம். அதோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்களா உங்களுக்கே வேறு மாதிரி இருக்கும். என்ன கண்டென்ட் பார்த்தீங்களா, அதாவது உங்களுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், அந்த கண்டென்ட் பற்றி தான் நம்ம கேட்டு மஜா பண்ண போகிறோம். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர், நீங்கள் உங்களோட நேம்? ஆன்மரியா. சிஸ்டர், நீங்கள்? பிரிட்டி. ஃப்யூச்சரில் வந்து பசங்க என்னென்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் எது மாதிரி குவாலிஃபிகேஷன் எதிர்பார்ப்பீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னமா இருக்குங்க சிஸ்டர்? எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லை. லைக் அவங்க வந்து லாயலாக இருக்கணும், மாடஸ்ட்டாக இருக்கணும், லைக் பொய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி தான். லைக் ஒர்க்கிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ சம்டைம் ஏதோ ஒரு பையன் படிக்காமல் நல்லா நீட்டாக இருக்கான், நீங்கள் சொன்ன மாதிரி லாயலாக இருக்கான், உண்மையாக இருக்கான், அது மாதிரி பசங்களாம் தானே மேரேஜ்? இட்ஸ் ஃபைன். அப்படி ஒர்க்கு போகணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் பண்ணுறேன்னா தென் ஓகே. ஓ, நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை உண்மையாக இருந்தால் போதும், அவனை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. லைக் ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான். தேர் ஷுட் பி சம் லாயல்ட்டி, மாடஸ்டி அந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தால் ஓகே, சூப்பர் சிஸ்டர். ப்ரோ, இப்போ இருக்கிற தலைமுறையில் வந்து நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா? அதாவது உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தால் நீங்கள் பெட்டர்னு நினைக்கிறீங்க பிரதர்? ப்ரோ, என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி எப்படியும் அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். மேரேஜுக்கு அப்புறம் நமக்கு ஒழுங்காக இருந்தால் ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. எப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் நமக்கு யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அவன் பாய் பெஸ்டின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஆமாம், இந்த ஜென்ரேஷனில் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு நம்ம கூட வாழ்ந்துட்டு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் அது செட் ஆகாது ப்ரோ. அது நமக்கு வேணாம் ப்ரோ. ஒரு நல்ல பொண்ணாக நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்டு தான் எல்லாம், நமக்கு அனுசரித்து போகிற மாதிரி தான். ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சேலரி வந்து இப்போ 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஓகே தான் ப்ரோ. வேறு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? வேறு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. குடும்பத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போனால் ஓகே தான் ப்ரோ. ஓகே. உங்களோட நேம் பிரதர்? நல்லா சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. என்னோடய பேர் ராம் ப்ரோ. ராம் பிரதர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, என்னோடய ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு அழகான குட்டையான ஒரு ஷார்ட் ஹைட்டாக பொண்ணு, நல்ல பொண்ணாக இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்கணுமா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக அழகாக இருக்கணும். ஒரு 10 பேருக்கு காட்டுற மாதிரி இருக்கலாம். சுமாரான பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 10 பேருக்கு காட்டணும்னா ஆமாம் சார் இதுதான் நம்ம ஒய்ஃபு, அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ப்ரோ, இப்போ இருக்கிற யங்ஸ்டரு, இப்போ இருக்கிற நிறையா பொண்ணுங்களாக இருக்காங்களே, இந்த ஜென்ரேஷனில் பொண்ணுங்க உங்களுக்கு எப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்கக்கிட்ட இப்போ பிடிக்கிற விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன ப்ரோ பொண்ணுங்கிட்ட? பொண்ணுங்கள்ட்டனா இப்போ லாயலாக இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. பட் இப்போ இருக்கிற இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து என்ன பிரச்சனைனா, யாரும் லாயலாக இல்லை, அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஓகே ப்ரோ. உங்களோட நேம்? அசோக். ஓகே பிரதர், உங்களோட நேம்? எனக்கு ஜாய் ப்ரோ. ப்ரோ, உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், எப்படி இல்லை பிடிக்காது? எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரில. பொண்ணு மாதிரி இருந்தால் போதும், அவ்வளோதான் எதிர்பார்க்குறீங்க. பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு பொண்ணுன்னு எழுதி கொடுத்தா போதும். 90 கிட்ஸா நீங்கள்? பார்த்துக்கிறீங்க, பொம்பளை வெறி பிடிச்சி போய் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 90s தானே? நீ தெரியுதுடா, வச்சுக்கோங்க. ஒரு 90 தான். இல்லை ப்ரோ, ஏன்னா 90 கிட்ஸ்லாம் வேறு லெவலு. ஏன்னா பொண்ணுங்களை நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃபியூச்சர் ஒய்ஃப் நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? எப்படி பார்த்துக்கணும்? உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாம் ஓகே, மேரேஜ்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபியூச்சர் ஒய்ஃப் நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? எப்படி பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கிறதா என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியாது ப்ரோ. பார்த்துக்கிறதா அவ்வளோதான். அப்படியே லைனில் போகும், அப்படியே போகிற போக்கில் போகிறப்ப அப்படியே போக வேண்டியதான். அவ்வளோ. ஒவ்வொரு பசங்களுக்கு ட்ரீமாக இருக்கணும், பெத்த அம்மா மாதிரி பார்த்துப்பேன், அது மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியெல்லாம் யாருக்கு தெரியும், அவ்வளோதான். வேறு ஏதோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எதாவது இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும். பொண்ணாக இருந்தால் போதியா? பொண்ணாக இருந்தால் போதும், அவ்வளோதான். ஜாய் பிரதர், உங்களுக்கு? எனக்கு எதுவும் இல்லைங்க, இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. இல்லை, ஏதோ உங்கள் ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்கள்கிட்ட நிறைய சொல்லுங்க. பார்ட்னர் இல்லைங்க, ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க வேணும். அப்படின்னு இவனை மாதிரி ஆளுக்கு, அவனை மாதிரி ஆளுக்கு, அந்த மாதிரி பொண்ணுக்கு, உங்களை மாதிரி பையனுக்கு, கேமராமேன் நிற்கிறார் பார்த்தீங்களா தில்லா, அவருக்கு பக்கத்துல பார்க்குறாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு துணை வேணும்ல. துணை வேணும் ப்ரோ, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. டைம் வந்துருச்சு, கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. என்ன
முடியும். இந்த அளவுக்கு ரொம்ப அடி இல்லை அதான் அடி வாங்கல ப்ரோ, ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போவே ஹாப்பியாக தான் அடி வாங்கக்கூடாது. ஆனால் நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஃபீல் எங்களுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். அப்படின்னு ஒரு சில பசங்க இருக்கோம் நாங்கள் அப்படிங்களா? நல்லா இல்லை இவனு சேர்த்தாதீங்க. ஒரு சில பொண்ணு லைஃப்ல எங்க கூட இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஃபீல் எங்களுக்கு கிடையாது இப்போ வரைக்கும். அது மாதிரி ஃபீலிங்ஸே இல்லாமல் மூவ் ஆகிட்டு இருக்கோம். பொண்ணு ஒன்று இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் தெரியும். அந்த ஹாப்பி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்காக இந்த வீடியோ பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. ஏசுவிஐடி நேம் ப்ரோ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வருத்து போறோம்னா கண்டிப்பா ப்ரோ ஹாப்பியா தான் ப்ரோ இருக்கேன். நானு ஹாப்பியா தான் இருக்கேன். பாருங்க இப்போ இந்த பக்கம் 5 ரூபா வந்தா ஜாலியா வைப்பேன், அந்த பக்கம் 5 ரூபா வந்தா எல்லாரும் ஜாலியா வைப்பேன். ஆனா வந்து வருத்தமே இல்ல, ஹாப்பியா தான் இருக்கேன் ப்ரோ. லவ் பண்ணி எப்படி இருக்கும் இப்போ நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ, லவ் பண்ணி பொம்மையா இருக்குது, சைட் அடி செமையா வரலான்னு என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி இருக்கும் தெரியல ப்ரோ. நம்ம பொம்மையா இருக்கோமா செம்மையா இருக்கோம்லாம் தெரியல ப்ரோ. நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்து அது எப்படி இருக்கும், நம்ம எப்படி அவங்கள பார்த்துக்கோன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. இதை பற்றி சொல்லக்கூடிய நாலேஜ். சிஸ்டர், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும்? என்னை வந்து முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கணும், என் கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நான் ஃபுட்டி, அதே மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, பண்ணி கம்பெனி கொடுக்கணும். சாப்பிட்ணும் உங்களை ஆப்போசிட்டில். ஆமாம், சரி, ஓகே, அவ்வளோதான். இல்லைங்க, இப்போ நிறையா ரிலேஷன்ஷிப்லாம் நிறையா இருக்குல்ல. ஏன்னா புதுசாக பெஸ்டின்றாங்க, ஒரு முக்கியமான ஃப்ரெண்டுன்றாங்க, இது மாதிரிலாம் இருக்குல்ல. உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி ஒரு பெஸ்டின்னு சம்திங் ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் மேரேஜுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணுமாடா? அதெல்லாம் இல்லை கேட்குறேன். இப்போ தான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். அதை பற்றி நான் கேட்குறோம். இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்க மாட்டேன். அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அது வேணாம். பிரதர், உங்களோட நேம்? என் நேம் சூர்யா ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்காதுங்க? ஒரு நல்ல குணமாக இருக்கணும், நம்ம பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் எது நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு எது கிடையாது. அதனால தான் பையனை கேளுங்க, பையன் நிறையா சொல்லுவான். பிரதர், உங்களுக்கு உங்கள் நேம்? என் பேர் வெங்கடேஷ். ஸோ ஒய்ஃபுன்னு எதிர்பார்த்தா நம்ம சொல்கிறதே கேட்டு அனுசரித்து போகணும். அதே மாதிரி அவங்க சொல்கிறத நம்மளும் அனுசரித்து போகிற அந்த டைப் இருந்தாலே போதும், மற்றபடி எல்லாமே ஈஸியாக போயிடும். ஓகே பிரதர். இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து பெஸ்ட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா? ஏன்னா ஃப்யூச்சருக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதோ ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பெஸ்ட்டின்னு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். சம்திங் அவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட ஏதோ ஒன்று இருக்கலாம். இது மேரேஜ் அப்புறம் நீங்கள் அது வந்து பேச அலோவ் பண்ணுவீங்களா? அது மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு இது மாதிரி எதாவது இருந்தாலும் பேச அலோவ் பண்ணுவீங்களா? அலோவ் பண்ணுறதுக்குன்னு இல்லை. இன்னைக்கு பெஸ்ட்டிங்கிறட்டாமே கெட்ட வார்த்தை மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் பெஸ்ட்டி. இதை அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் பழகிற விதத்தையும் மாற்றி அதை கெட்ட வார்த்தையாகவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக இருந்தால், ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன தேவையோ அதை லிமிட்டோடு இருந்துக்கிட்டால் போதும். அதை தாண்டி ஒரு லவ்வர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்லாம் இவங்க கொடுத்துட்டு இருந்தால் அது சரியாக செட் ஆகாது. அதை வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அது எதுன்னு மெயின்டைன் பண்ணிவிட்டு அது கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா சரி, அவ்வளோதான். நம்மளுக்கு நான் இப்போ இருக்கிற லைஃப் ஜென்ரேஷனில் வந்து நம்ம வருங்கால ஃப்யூச்சர் ஒய்ஃபு நம்ம எப்படி பார்த்துக்கிட்டா வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்? அவங்க எப்படி இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கஷ்டமான கொஸ்டின் தான் அது. திருப்பி அந்த கொஸ்டினை கேளுங்க. இல்லைனா எப்படி இருந்தால் பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்காது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது. 90s கிட்ஸ் வேணால் இது பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்தால் ஓகே, அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் 2K கிட்ஸ் இப்போ நமக்கு அது தெரியாது, அப்டேஷனில் சத்தியமாக தெரியாது. ஓகேங்கண்ணா. ஏன்னா இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? எனக்கு ஆயிடுச்சு. ஓகேங்கண்ணா. அக்காவை நீங்கள் எப்படி பார்த்துக்கலான்னு ஏதோ ஒரு ட்ரீம் இருக்குங்களா? அக்காவை உங்கள் ஒய்ஃபை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரீம் எதாவது இருக்குங்களா? இல்லை, அதெல்லாம் சின்ன வயசில் கற்பனை பண்ணேன். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ட்ரீமில் இதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா? அக்கா லைஃப்பில் வந்த ஒன்று என்னென்னா சந்தோஷமான தருணங்களை ஒரு 2 வாரத்தை சொன்னீங்களா? அவங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னா இல்லை என்னோட ட்ரீம்? அவன் நீங்கள் வந்து அக்காவோட ட்ரீம் ஏதோ 1-2 இருந்திருக்கும் இல்லையா? சின்ன சின்ன ஆசைகள் குட்டி குட்டியா? இல்லை, அது இருந்திருக்கலாம். அவங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, படிக்க வச்சோம். ஒரு அரசு பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னாங்க, அதுவும் ஆக வச்சாச்சு. சூப்பர். அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். இன்னும் நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஆமாம். உங்கள் கூட இருந்து அக்கா வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு. நல்ல பொசிஷனில் இருக்கேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேரேஜ் ஆகிறப்போ 0 தான் வந்தோம். அடுத்த ஒரு 1 இயரில் ஏன்னா உங்களை மாதிரி உங்கள்கிட்ட சொல்லும் போது ஒரு முகத்திலே தெரியுது இந்த அளவுக்கு உங்களை பண்ணியிருக்காரு. அக்காவுக்காக நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சச்சின் அஞ்சலிக்கு அப்புறம் அந்த இயர் டிஃபரன்ஸில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆச்சு.
21 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாரோட லைஃப்பும் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடும். பட் என் லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எனக்கு 2வது கவர்மெண்ட் ஜாப். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். அது நான் இது பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவர் ஃபேமிலி, அவ்வளோதான். ஏன்னா நான் 21 வரைக்கும் நான் 0 தான். 11/11/2021 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என் லைஃப் வேறு லெவல் ஆச்சு. அது காரணம் இவர் தான். கங்க்ராச்சுலேஷன். பெருசாலாம் எதுவும் பண்ணல. பெருசாக ஆயிட்டு கண்டிப்பாக உங்கள் சேனலில் வந்து நான் பேட்டி கொடுப்பேன். கண்டிப்பாக பெருசாக. உங்கள் நேம்? என் நேம் ரேவதி. எங்கே வேலை பார்த்துருக்கா? இங்கே தான் கமிஷனர் ஆஃபீஸ், கோயம்புத்தூர் சிட்டி. சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வரீங்க. கண்டிப்பாக நம்ம அந்த அக்கா ட்ரீம் சக்ஸஸாக நம்ம கடவுள்கிட்ட காடுகிட்டே ப்ரே பண்ணிக்கிறோம்.